Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல ஒன் பாட் ரெசிபியா ஈஸியா குயிக்கா சுவையான சாம்பார் சாதம் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். பொதுவாவே சாம்பார் சாதம் அப்படினாலே சூடா சாப்பிடும்போது ரொம்ப அருமையா இருக்கும். அதுவே ஆறி போயிடுச்சுனா ரொம்ப கெட்டியான மாதிரி ஆயிடும். இன்னைக்கு நம்ம செய்ய போற இந்த சாம்பார் சாதம் ஆறி போனாலும் கெட்டியாகாது. அதே மாதிரி ஆறி போய் சாப்பிட்டாலும் நீங்க சூடா சாப்பிடும்போது எந்த அளவுக்கு சுவையை ஃபீல் பண்ணீங்களோ அதே சுவையை அப்படியே அள்ளி தரும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு செய்ய போற அளவுகள் 4 ல இருந்து 5 பேர் வரைக்கும் தாராளமா சாப்பிடலாம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்துல 1 கப் புழுங்கல் அரிசி, எந்த கப்பால அரிசி அளந்தீங்களோ அந்த கப்பால 1/2 கப் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு. புழுங்கல் அரிசிக்கு பதிலாக பச்சரிசி கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 முறை அலசிட்டு அந்த தண்ணியை கீழே ஊத்திடுங்க. மறுபடியும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அரிசி ஊறுற நேரம் மட்டும்தான் அதிகமான நேரமா இருக்கும். ஆனா செய்யற நேரம் ரொம்ப ரொம்ப குறைவு. அடுத்ததா ஒரு குக்கர்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. 20 போல சின்ன வெங்காயம் முழுசாவே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்க பெரிய வெங்காயமும் தாராளமா பயன்படுத்தலாம். ஆனா சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப அருமையா இருக்கும். இது ரொம்ப நேரம் வதங்கி வரணும் அப்படின்னு கிடையாது. லைட்டா 1 நிமிஷத்துக்கு வதக்கினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம், கூடவே காய்கறிகள் உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகளை சேர்த்துக்கலாம். இதுல முக்கியமா ஏதாவது ஒரு 2 நீர் காய்கறிகளை சேர்த்துக்குங்க. ரொம்ப சுவையா இருக்கும் சாம்பார் சாதம். அதே மாதிரி நான் இன்னைக்கு முருங்கைக்காவும் சேர்த்து தான் செய்ய போறேன். ஆனா முருங்கைக்காவை எடுத்தோன்னே சேர்த்துடக்கூடாது. ஏன்னா எடுத்தோன்னே சேர்த்துட்டோம்னா அது வெந்துட்டதுக்கு அப்புறமா நிறைய நார் நாரா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆகாம முருங்கைக்காவை எப்படி பக்குவமா எடுக்கணுன்றதையும் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். நான் இன்னைக்கு மீடியம் சைஸ்ல கட் பண்ண பீன்ஸ் 10, ஒரு முள்ளங்கி, சௌச்சவ் ஒரு பாதி, கேரட் 1 சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் மட்டும் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா 3 கத்திரிக்காய் நீல வாக்குல கட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த மாதிரி வந்த பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2.5 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி. சாம்பார் பொடி ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா செக் பண்ணிக்கங்க. இல்லைன்னா குழம்பு மிளகாய் பொடியும் தாராளமா பயன்படுத்தலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி அளந்தோம்ல அதே கப்பால 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதி வந்தா போதும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். கரைச்சிட்டு அந்த தண்ணியையும் இது கூட சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டா காய் வேகாது அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். காய் சூப்பரா அருமையா வெந்து வரும். ஏன்னா நம்ம ஏற்கனவே இதை நம்ம வதக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம குக்கர்ல தான் வேக வைக்க போறோம்ன்றதுனால நல்லா பூ போல வெந்து வந்துடும். அடுத்ததா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி அதையும் சேர்த்துக்கலாம். இதுதான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது. காய்கறிகள் உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகளை நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு புளி தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்திருப்பேன். அரிசி அளந்தால அந்த கப்பால. அடுத்ததா அரிசி பருப்பு நல்லா 1/2 மணி நேரம் ஊறி இருக்கு. தண்ணியை வடிகட்டிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி 1/2 கப் துவரம் பருப்பு எடுத்திருந்தோம். மொத்தமா 1.5 கப் எடுத்திருக்கோம். எப்பவுமே 1 கப் அரிசிக்கு இந்த மாதிரி சாம்பார் சாதம் செய்ய போறோம்னா 5 மடங்கு தண்ணி சேர்க்கணும். நான் இன்னைக்கு 5 கிளாஸ் அளவுக்கு இப்ப தண்ணி சேர்க்கிறேன். ஏற்கனவே நம்ம காய் வேகிறதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கோம். 6 ல இருந்து 6.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி தாராளமா சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்த்து செய்யும் போது பாத்தீங்கன்னா சாம்பார் சாதம் உங்களுக்கு ஆறி போனாலும் கெட்டியாகாம நல்லா வழவழன்னு சூப்பரா இருக்கும். இப்போ உப்பு காரம் இது எல்லாமே கரெக்டா இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கங்க. நான் கொஞ்சமா பெருங்காய கட்டி பெருங்காயம் இருக்குல்ல அது சேர்க்கிறேன். பெருங்காய பொடி இருந்தாலும் நீங்க தாராளமா இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல முருங்கைக்காவை லைட்டா அப்படி சேர்த்துக்குங்க. மேலே தான் இருக்கும் முருங்கைக்காய், உங்களுக்கு உடஞ்சி வராது. கடைசியா தான் நம்ம சேர்க்கிறோன்றதுனால முருங்கைக்காய் ரொம்ப குழையவும் குழையாது. சூப்பரா அழகா பக்குவமா வெந்து வரும். இப்போ இதை மூடி வச்சுட்டு சரியா 5 விசில் மீடியம் ஃப்ளேம்ல விட்டு எடுத்துங்க. நல்லா சூப்பரா வெந்து வரும். இப்போ பாருங்க ப்ரெஷர் நல்லா இறங்கியிருக்கு. இப்போ இதை நம்ம திறந்து பார்க்கலாம். முருங்கைக்காய் பாருங்க வெந்து வந்திருக்கு. அதே சமயத்துல அங்கங்க நார் நாரா நீட்டிட்டு இல்லாம அழகா இருக்கு. அதே சமயத்துல சாதமும் நல்லா குழஞ்சி சூப்பரா வெந்திருக்கு. காயும் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதுக்கு ஒரு ஃபைனல் தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யுக்கு பதிலாக நீங்க எண்ணெய் தாராளமா பயன்படுத்திக்கலாம். கொஞ்சமா முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 10 போல வெந்தயம், 2 வரமிளகாவும் உடைச்சி விட்டு சேர்த்துக்கலாம். கடைசியா கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் கட் பண்ணிட்டு நிறைய சேர்த்துக்குங்க. வாசனையாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும். இதை இப்போ நம்ம அப்படியே தாளிச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான். மணக்க மணக்க சுவையான சாம்பார் சாதம் நல்ல பக்குவமா ரெடி ஆயிடுச்சு.
இதை நீங்கள் முருங்கைக்காவை தனியாக எடுத்து வச்சுட்டு கலந்து விட்டாலும் ஓகே. ஏன்னா முருங்கைக்காய் எல்லாமே மேலே அப்படியே தான் இருக்கும். இல்லை கொஞ்சம் பக்குவமாக கலந்து விட்டிங்கன்னா உடையாமல் அழகாகவும் வரும். அவ்வளோதான், சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஊறுகாய் வத்தல் இது ரெண்டுமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். சுட சுட சாப்பிடும்போது நல்ல ஜம்முன்னு உள்ளே இறங்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.